அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, தூத்துக்குடியில் கூடுதலாக அமைக்கப்பட்டு வர பிட் லைனை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். பிட் லைன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ரயில் வந்து தன்னோட பயணத்தை முழுமையாக முடித்த பிறகு அந்த ஸ்டேஷனில் அதை ஃபுல்லாக க்ளீனிங், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் பிட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூத்துக்குடி ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக 2 ரயில் சேவை வந்து கிடச்சிருக்கு. ஒன்று பாலக்காடு திருநெல்வேலி வரைக்கும் இருந்த பாலருவி எக்ஸ்பிரஸை திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மேட்டுப்பாளையம், தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இந்த வண்டி வந்து புதிதாக சேவை தொடங்கியிருக்கு. இது வந்து வாரத்தில் 2 முறை. பாலருவி எக்ஸ்பிரஸ் வந்து டெய்லி சர்வீஸ். பாலருவி எக்ஸ்பிரஸ் வந்து வாஞ்சிமணியாச்சியோட பைபாஸ் லைன் வழியாக போயிடுது. ஸோ திருநெல்வேலியை விட்டால் அடுத்து தூத்துக்குடியில் வந்து தான் நிற்கும். இது மேலூரில் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இங்கே பணிகள் நடைபெறது தான். இப்போதைக்கு தூத்துக்குடியில் வந்து 20 பெட்டிகளை நிறுத்தி மெயின்டைன் பண்ணக்கூடிய பிட் லைன் ஒரே ஒரு பிட் லைன் இருக்குது. ஸோ 20 பெட்டி அப்படின்னா தான் இதுக்கு முன்னே இப்போ பாருங்கள், ஒரு அன்ரிசர்வ்டு கோச்சிங் ஒரு லக்கேஜ் கம் கார்டு வேனையும் வந்து இந்த ஒரு லோக்கோமோட்டிவ் சண்டிங் பண்ணிகிட்ருக்குது. ஸோ முதல்ல இந்த 20 பெட்டிகளை வந்து சண்டிங் பண்ணிட்டாங்க. இதை வந்து கலட்டி விட்டுட்டு அந்த 20 பெட்டியை பிட் லைனில் நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த 2 பெட்டியை கொண்டு வந்து சர்வீஸ் லைனில் நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பணிகள் இந்த அப்டேட்டை நாம் லாஸ்ட்டாக பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான். 6 மாதத்துக்கு பிறகு நம்ம இந்த பணிகளை பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு ஒரு வேகமான வேலைகள் நடைபெறவே இல்லை. ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் இந்த பணிகள் வந்து நடைபெறுது. இத்தனைக்கும் இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை தான் சந்திச்சிட்டு இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, மொத்தம் 3 பிளாட்ஃபாரம் ஒரு சர்வீஸ் லைன் இருக்குது. இந்த 3 பிளாட்ஃபாரத்துலேயும் காலையில் டைமில் முதல் பிளாட்ஃபாரத்தை முத்துநகர் எக்ஸ்பிரஸ்க்காக அலோகேட் பண்ணணும். 2வது லைனில் பார்த்தீங்கன்னா பாலருவி எக்ஸ்பிரஸ் நிற்கிது. 3வது ரேக்கில் வந்து மேட்டுப்பாளையம் வண்டி நிற்கிது. இப்போது சர்வீஸ் லைனில் வந்து சர்வீஸ் லைன் வந்து இவங்களுக்கு தேவைப்படும் இந்த லோக்கோமோட்டிவ் அதெல்லாம் நிறுத்தி வைக்கிறதுக்கு. இப்போது தூத்துக்குடியிலேருந்து வாஞ்சிமணியாச்சிக்கு போகிற அந்த பேசஞ்சர் பார்த்திங்கன்னா இப்போ ரிவேர்ஸில் சண்டிங் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த வண்டி ஒர்க் ஷாப்புக்கு போகிற பாதையில் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது இந்த முத்துநகர் எக்ஸ்பிரஸை பிட்லைனுக்கு சண்டிங் பண்ண பிறகு இந்த வண்டி போய் 1வது பிளாட்ஃபாரத்தில் நிற்கிது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில், அதாவது 9:30 10 மணிக்கெலாம் மைசூர் வண்டி வந்துடும். ஸோ அந்த வண்டி வந்துடுச்சுன்னா இந்த 3 பிளாட்ஃபாரமே ஃபுல் ஆயிரும். இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை இருந்து கூட இந்த பணிகளில் இவ்வளவு தாமதம் ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது பயணிகளுக்கு நல்லா பயன்படக்கூடிய ஒரு ஸ்டேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தூத்துக்குடி அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ட்ரெயின் போக்குவரத்தை விட பேருந்து பஸ் போக்குவரத்தே வந்து ரொம்ப சுலபமாக மக்களுக்கு இருக்குது. அதனால் பெரும்பாலான மக்கள் வந்து ரயில் பயணத்தை விரும்புறது இல்லை. ஸோ அதனாலேயே இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு பிஸியான ஸ்டேஷனாக இல்லாமல் இருக்குது. பட் பேரளவில் தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து ரயில்வேக்கு நல்ல ஒரு பயன்பாடாக இருக்கும். நான் பிட் லைனில் கூடுதலாக அமைச்சா நிறையா ட்ரெயின் கோச்சுகளை இங்கே வந்து மெயின்டைன் பண்ண முடியும். பார்க்கலாம் நண்பர்களே, இந்த வேலைகள் எந்த அளவுக்கு வேகமாக நடக்குது அப்படிங்கிறத இனி வரும் காலத்தில் தான் தெரியும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்மளுடைய தூத்துக்குடி அருப்புக்கோட்டை வழியாக மதுரைக்கு போடப்பட்ட ட்ராக் வந்து அப்படியே உறைஞ்சி போன நிலையில் தான் இருக்குது. இன்னும் அதை பற்றின மறு அறிவிப்பு எதுவுமே வரல. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரம், அதாவது மீளவிட்டானில் இருந்து மேலமருத்தூர் வரைக்கும் ட்ராக் லைனில் அமைச்சு அந்த காசு அப்படியே தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இன்னும் தெரியல. ஒருவேளை எதிர்காலத்தில் அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா தூத்துக்குடி ஸ்டேஷனும் நல்ல ஒரு ரயில் போக்குவரத்தால் லாபம் பெறலாம், பயணிகளுக்கும் மிகுந்த பயன்பாடாக இருக்கும். அது பற்றின எந்த அப்டேட்டும் இப்போதைக்கு இல்லை. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.